கதிரவன் கண்களை மூடியதோ காரிருள் சூழ்ந்ததோ கல்லறை வெடித்ததோ பூமி அதிர்ந்ததோ புவியெல்லாம் நடுங்கியதோ உத்தமர் இயேசு துதிக்கின்றார் சிலுவையிலே உருகாதோ நெஞ்சம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற இந்த நிகழ்வு தயவு செய்து அமர்ந்திருக்கிற நாம் எல்லாரும் எழுந்து இந்த ஓரத்திலே நீங்கள் நின்று உருகாது நெஞ்சம் அவதானே தஞ்சம் எனக்காக பலியாகி கலங்காது கண்கள் கடியாது இருந்து இப்படி சிலுவையில் அறையப்பட்டார். எதற்காக இயேசு கிறிஸ்து இப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். அவர் அழைத்தால் ஆயிரம் ஆயிரம் தேவதூதர்கள் வந்து அவரை விடுவித்திருக்க முடியும். ஆனால் அவர் இப்படி சிலுவையில் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை பார்த்துக் கொண்டிருக்கிற என் உறவுகளே, என் சொந்தங்களே, என் தாயே, என் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு எதற்காக இப்படி சிலுவையில் அறையப்பட்டார்? வழியை கிடைப்பதற்காக பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற பாவத்தில் இருக்கிற மனுஷனை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இப்படி சிந்தினார். அந்த ரத்தத்திலே அவனுக்கு வாழ்வு, அந்த ரத்தத்தின் வழியே அவனுக்கு மீட்பு, அந்த ரத்தத்தின் வழியே அவனுக்கு ரட்சிப்பு எல்லாம் இலவசமாக வைத்திருக்கிறார். அதுதான் சிலுவையின் பரிசே, உந்தன் கால்களில் நாட்டி கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், உருகா எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி இந்த காட்சியை பார்த்திருக்கிற நாம் நம்முடைய கண்களை மூடி, எல்லோரும் கண்களை மூடி நம்முடைய மனக்கண்களை திறந்து நமக்காய் கல்வாரியிலே இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக இப்படி மரித்தார்.